Hello all, I'm really happy to share this God's word with you all. It feels really good to share the God's word. So, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். So, my grace is sufficient for you. ஸோ சிம்பிளாக இந்த கிரேஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருபைன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்டிசர்வ்டு ஒரு ஹெல்ப், ஒரு தகுதியற்ற நமக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பை கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன். ஸோ தேர் வாஸ் அ பர்சன் ரியலி க்ளோஸ் டு மீ. இவங்க ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை எனக்கு அதை டிஃபைன் பண்ணாங்க. கிரேஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதும்போது நமக்கு கொடுக்குற இந்த கிரேஸ் மார்க், அந்த மாதிரி ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்கிறவங்கள இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் பாவம் அப்படின்னு சொல்லி கிரேஸ் மார்க்ஸ் போட்டு உங்களை பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 1 or 2 மார்க்ஸ் அப்படி கொடுத்து கிரேஸ் மார்க் அப்படின்னு நம்மளோட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்கல்ல. ஸோ இது அன்டிசர்வ்டு, இதுக்கு தகுதியே இல்லை இந்த மார்க்கு கூட அப்படின்னு ஒரு இருக்கிற இடத்துல ஒரு கிரேஸாக அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் கிரேஸ். ஒரு அன்டிசர்வ்டான ஒரு இதில் நமக்கு காட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது தான் கிரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக எனக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் கிரேஸ் மீன்ஸ். இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஸோ இந்த நம்ம அன்டிசர்வ்டு கைண்ட்னஸ், அன்டிசர்வ்டு அசிஸ்டன்ஸ் நம்ம காட் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் கிரேஸ் மீன்ஸ். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிருபை என்னோட கிருபை, நான் உனக்கு தர கிருபை உன்னோட எல்லா சுச்சுவேஷன்லயும் சஃபிஷியன்ட், இனஃப், உனக்கு போதுமானதா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆண்டவர் அவங்க கூட பேசிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு யங் கேர்ள், அவளோட டெஸ்டிமனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு டெஸ்டிமனி. ஷி ஒன்ஸ் ஷேர்ட் இட் வித் மீ. அவள் சொன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் அவளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே ஆசை. ஸோ அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து அவளை மெடிக்கல் ஃபீல்டில் தான் அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஆசை. லைக் ஷி வாஸ் இன் 11th or 12th standard. ஸோ அவள் சொன்னா என்னன்னா, நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். There are so many students out there trying very hard to get a seat in medical colleges. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நீட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாச்சும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக என்ஜாயபுளாக அப்படின்னு நான் இருக்கணும். இந்த டைமில் வந்து ஹவு கேன் ஐ டூ இட் ஆன் மை ஓன்? ஐ எம் வீக் இன் திஸ். நல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் எடுத்து டியூட்டர்ஸ்லாம் எனக்கு அசைன் பண்ணி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து அவள் என்ன சொன்னான்னா, இதை வந்து நான் காட் கிட்ட வைக்கிறேன். ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்ட்ஸ், அவரோட கிருபை எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டில் எனக்கு வந்து என்னால் போக முடியும். எனக்கு ஆண்டவர் ஒரு அந்த அன்டிசர்வ்டு அந்த அசிஸ்டன்ஸ் எனக்கு பண்ணி என்னை இந்த இதில் படிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி அவள் காட் கிட்ட அதை சொல்லி ப்ரேயர் பண்ணான். லார்ட், இஃப் தட்ஸ் யுவர் வில், லெட் இட் பி டன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுத்தா. ஸோ யூ நோ வாட் ஹேப்பன்? அவளோட நீட் எக்ஸாமில் போய் அவள் ட்ரை பண்ணும்போது ஷி ரியலி ஸ்கோர்ட் வெல். அவள் சொன்னது தான், நான் வந்து நீட்காக தனியாக கோச்சிங் கிளாஸ்க்கு போகலை, எந்த எக்ஸ்ட்ரா லெசன்ஸும் எடுக்கலை, எந்த டியூட்டர்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட் ப்ரிப்பேர் இட் ஆன் மை ஓன். நான் டைம் கிடைக்கிறப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் ட்ரை பண்ணதில் காட் ரியலி ஹெல்ப்ட் மீ. ஸோ அங்கே நான் காடோட கிரேஸை நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ நீட் எக்ஸாம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷீ ஜாயின்ட் மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே அவள் போனான். ஸோ ரொம்பவே ஈஸியாக அவளுக்கு அந்த சீட் கிடைச்சது. நவ் ஷீ இஸ் டூயிங் கிரேட் இன் ஹர் ஸ்டடீஸ். ஸ்டடீஸ்லையும் ரொம்ப நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஷீ இஸ் இன் பெட்டர் பிளேஸ். ஸோ திஸ் இஸ் வாட் கிரேஸ் மீன்ஸ். அவள் இப்போ வர என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, இது என்னால் எல்லாரும் அவங்க கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டு வெரி குட். பட் அவள் சொல்கிறது ஒன்று தான், இது என்னால் நடந்தது கிடையாது. நான் வந்து இதுக்கு அன்டிசர்வ், தகுதி எனக்கு கிடையாது தான். நான் ரியலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணவே இல்லை. இது பியூர்லி கம்ப்ளீட்லி இட்ஸ் அ
காட்ஸ் கிரேஸ், அந்த ஆண்டவருடைய கிருபைனால தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன், இதெல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லி அவ எல்லாருக்கும் இத டெஸ்டிமோனியா சொல்லுவா. மற்றவங்களுக்கும் அவ சொல்லுவா, உங்களுக்கும் அந்த கிருபை இருக்குது, ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீயா அதிகமா எல்லா சுச்சுவேஷன்லயும் உங்களுக்கு சஃபிஷியண்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவ நிறைய பேத்துக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. So that is what God is telling you today. You might be waiting for your promotion. Your promotion காக நீங்க வெயிட் பண்ணலாம். It could be anything, like it could be your studies, it could be your job, it could be your business, it could be your marital life, it could be your relationship, whatever it is. God is telling you, my grace is sufficient for என்ன சூழ்நிலைனாலும் என்னோட கிருபை உனக்கு போதுமானதா இருக்கு. எல்லா சுச்சுவேஷன்லயும் என் கிருபை உனக்கு போதும். நீ எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியோ, என் லைஃப் இப்படி ஆயிருமோ, என் ஃபியூச்சர் இப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருக்குது, எனக்கு இதுக்கப்புறமும் என் லைஃப் நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். God is telling you, my grace is sufficient for you. So if you accept this verse and Jesus, please pray with me. Let us pray. Dear God, I thank for this wonderful word, Lord. ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வியூவர்ஸ்க்காக நான் ப்ரேயர் பண்றேன் சுவாமி. என்ன சூழ்நிலையில இருக்காங்க, என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்ற உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, எனக்கும் இந்த கிருபை கிடைக்குமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, எஸ், இட்ஸ் அவைலபிள் ஃப்ரீலி ஃபார் யூ. உங்களுக்காக ஃப்ரீயாவே இந்த கிரேஸ் நீங்க கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, அந்த கிருபையை அவங்க ஃபீல் பண்ணட்டும். எந்த இடத்துல வீக்கா இருக்குதோ அந்த இடத்துல உங்களோட பவர் விளங்க போறதுக்காக நன்றி சுவாமி. உங்களோட கிருபையினால அவங்க தாங்க போறதுக்காக நன்றி சுவாமி. தேங்க்யூ ஃபார் திஸ் அன்டிசர்வ்டு அசிஸ்டன்ஸ் லார்ட். நீங்க உங்களோட பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரையும் நினைச்சிருக்கிறீங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற வார்த்தை, என்னோட கிருபை உனக்கு போதும், எல்லா சுச்சுவேஷன்லயும் எல்லா சூழ்நிலையும் என் கிருபை மட்டுமே உனக்கு போதும்னு நீங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. Let them feel it, Lord. அதை அவங்க வாழ்க்கையில பார்க்கட்டும் சுவாமி. And bless every people, Lord. In the name of Jesus we pray. Amen.